இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. கொள்ளு உணவுல சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கலாம். கொள்ளு உருண்டை காரக்குழம்பு செய்ய 200 கிராம் கொள்ளு பருப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறங்க. ஊற வச்ச தண்ணியை கீழே வடிச்சிட்டு பருப்புகளை இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, 6 வரமிளகாய் இடித்து சேர்த்துக்கிறங்க. வதக்கி விட்டு நம்ம அரைச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கிறங்க. நான் கல் உப்பு சேர்த்ததுனால பருப்போடு சேர்த்து அரைச்சிட்டேன். பச்சை வாசனை போக வரைக்கும் பருப்பை வதக்கிட்டு ஆற வச்சுருங்க. குழம்பு தாளிக்க 50 ml எண்ணெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. 10-15 பல்லுக்கு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிறங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டு 50 கிராம் சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறங்க. மசாலாவை எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கிறங்க. புளி கரைசலோட சேர்த்து 2 லிட்டர் தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும். பருப்பு உருண்டை சேர்க்கும் போது குழம்பு கெட்டியாக வந்துடும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா கொள்ளு உருண்டை கார குழம்பு ரெடி.